கடகம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் முதன்மையான மாதமான ஜனவரி மாதம் எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது நவகிரகங்களின் நிலைகளின் இருப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகுகேது செவ்வாய் மற்றும் புதன் போன்ற கிரக நிலைகள் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றார்கள் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரனும் மிகபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும். அஷ்டமசனியின் பாதிப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் இல்லை என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சனி கும்பம் ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சிபலத்துடன் வலிமையாக இருப்பதால் எதிர்பாராத சில அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வரயோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதி செய்கின்றன. 2024ஆம் வருடத்தின் ஜனவரி மாதத்தில் நீங்கள் எவ்வளவுதான் மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாதவண்ணம் நவகிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் என்பது ஏற்படுகிறது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த தருணமாக இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் உருவாகிறது. ஏனென்றால் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக அமைந்த அங்காரகன் பூமிகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி மங்களகாரகன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கிறார். இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. மேஷம் ராசியில் குரு பயணிக்கும்போது அதிவிரைவாக அனைத்து விதமான அதிர்ஷ்டயோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை வலிமையாக உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் தன்னுடைய நட்புகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் பகவான் தனக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை பாக்கியஸ்தானத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் குருபகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பு காரணமாக அற்புதமான முறையில் குருமங்களயோகம் ஏற்படுகிறது. இந்த மாதிரியான குருமங்களயோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி கருதப்படுகிறது. நாக கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராயும்போது 2 கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான விரயத்திலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்கும். மேலும் வேலை மற்றும் தொழில்காரகராக ஜீவனக்காரராக கர்மக்காரராக உழைப்புக்காரகராக இருக்கக்கூடிய நீதிமான் சனிபகவானின் இருப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சிபலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி இருக்கும்போது குன்று குன்றாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் மலையளவுக்கு நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி. இப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய அருமையான இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சனிபகவான் உறுதிப்படுத்துகிறார். சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் மேலும் எந்த சனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பயணிப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சனி ஆட்சிபலம் பெற்று பயணிக்கிறார். இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதி செய்கின்றன. என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களுக்கு அரசனாக ராஜகிரகமாக ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த முதன்மை கிரகமாக போற்றப்படுகின்ற சூரியன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மகரம் ராசியான ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்கப் போகிறார். சூரியனுடைய இந்த மாதிரியான அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வரயோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக ஆதவன் உறுதிப்படுத்துகிறார்.
செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியமங்கள யோகத்தோடு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது. சுமார் 2½ நாட்களுக்கு ஒருமுறை ராசிக்கு ராசி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் 8 அஷ்டமத்தில் 2½ தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார். அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று கவனமாக புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை செய்வதை தள்ளிப்போடுதல் சிறப்பு. மற்ற தருணங்கள் அற்புதமாக சாதகமாக அமையும். அதேபோன்று உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாமன்காரகன் காதல்காரகன் காதலிளவரசன் சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார். புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரியில் 3 இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார். விருச்சக ராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது. சுக்கிரனின் அதிதேவையர் லட்சுமி புதனின் அதிதேவையர் நாராயணன் செவ்வாய் மங்களகாரகன். ஆக இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்களயோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகத்தால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிச்சயமாக அற்புதமான முறையில் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான அதிர்ஷ்டகோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்துகிறது. இந்த மாதத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு பாசம் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு பாசம் உங்களின் பண்பை மாற்ற முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது. அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றால் மனம் வருந்தாமல் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. எனவேதான் நவகிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு இனிதான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது. கடகம் ராசிக்காரர்களின் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். வேலை தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு விதமான தடைகள் நிறைந்த காரியங்களையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது. வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்தில் அமரப்போகிறார். ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக அளப்பரிய அளவில் அள்ளிக் கொடுக்கப் போகிறார். அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் தொழில் மாறுதல் இடம் மாறுதல் ஏற்படலாம். ஆனால் அவற்றால் பெரிய அளவிற்கு பொருளாதார நிலையில் சிக்கல்கள் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊக்கத்தொகை விடுமுறை உள்பட பல்வேறு விதமான இனிமையான தருணங்கள் ஆனந்தம் நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தொழில் அபிவிருத்தி அடைந்து பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதாரம் உயரும். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் இருப்பது நல்லபல முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. பலவிதமான தடைகள் விலகி பெருங்கொண்ட நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த மாதத்தில் உருவாகிறது. அதுமட்டுமல்லாது செவ்வாய் மிகவலுவாக அமோகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவானால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். புதிய நிலம் வீடு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. திருமணமாகாமல் திருமண வயதிலுள்ள கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடந்தேறும். மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும் என்பது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது. அஷ்டமசனியின் ஆதிக்கமிருந்தாலும் செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதால் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கடகம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். சூரியனின் இந்த மாதிரியான அமைப்பு நிறைந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அலைச்சல் ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நல்ல லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் ராசிக்கு 5இல் தான் வீற்றிருக்கிறார். இந்த மாதம் இறுதியில் ராசிக்கு 6இல் நுழைகிறார்.
சுக்கிரன் ஐந்திலிருப்பது பல பணிகளில் புதிதாக பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும்பட்சத்தில் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு உறுதி என்பதில் சந்தேகமில்லை. புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும்போது மட்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மற்ற நேரங்களில் சந்திரன் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து இனிதாக கிடைக்கும்.